சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. ஆளும் தரப்பான திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுக தொடர்ந்து 2ஆம் இடத்தில் நீடிக்கிறது. ஆரம்பகட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உட்பட முக்கிய முகங்களை பின்னடைவை சந்தித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் கோட்டையான கொளத்தூரில் டிவிகே வேட்பாளர் வி.எஸ். பாபு முன்னிலை வகிக்கிறார். ஸ்டாலின் 2ஆம் இடத்தில் பின்தங்கி இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. சேப்பாக்கத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டிவிகேவின் செல்வம் என்பவரை விட சுமார் 500 வாக்குகள் மட்டுமே பின்தங்கியுள்ளார். மிக குறுகிய இடைவெளி என்பதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இதேபோல சென்னை துறைமுகத்தில் சேகர்பாபு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். திருச்சி மேற்கில் திமுகவின் முக்கிய நிர்வாகி கே.என். நேரு டிவிகேவின் ராமமூர்த்தியை விட சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் உள்ளார். திருவண்ணாமலையில் ஏவ வேலு சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் உள்ளார். மதுரை மத்தியில் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கடும் போட்டியை சந்தித்து வருகிறார். தற்போதைய நிலவரப்படி அவர் 1991 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். காட்பாடியில் திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் வெறும் 2293 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் உள்ளார். பெரம்பூரில் ஆர்.டி. சேகர் டிவிகே தலைவர் விஜயை விட பின்தங்கியுள்ளார். அசைக்க முடியாத தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் கூட தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்துள்ளனர். இன்னும் பல சுற்று வாக்கு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இந்த முடிவுகள் மாறுபடவும் வாய்ப்பிருக்கிறது.